இப்போ மேட்ரிக்ஸ், இந்த மேட்ரிக்ஸ்னால் டெஃபினிஷன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அரேஞ்ச்மெண்ட் ஆஃப் எலிமெண்ட்ஸ் in row and column. இதை நம்ம மேட்ரிக்ஸ் அப்படின்னு சொல்லி நம்ம சொல்கிறோம். இப்போ உதாரணமாக பார்த்தீங்கன்னா, இந்த A equal to A B C D E F G H I. சரி, இது ஒரு மேட்ரிக்ஸ்னு வச்சுக்கலாமே. இப்போது இதில் பாருங்கள், ஹரிசாண்டல் அரேஞ்ச்மெண்ட் ரோ, ஹரிசாண்டல் அரேஞ்ச்மெண்ட் ரோ அப்படின்னு நம்ம சொல்கிறோம். இதிலே வெர்டிக்கல் அரேஞ்ச்மெண்ட் ஈக்குவல் டு காலம். வெர்டிக்கல் அரேஞ்ச்மெண்ட் நம்ம காலம் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். இப்போ இதில் பார்த்தீங்கன்னா, இந்த ஏபிசி அப்படின்னு இருக்கா, இது ரோ 1 அப்படின்னு சொல்கிறோம். அதாவது ஃபஸ்ட்டு ரோ அப்படின்னு சொல்கிறோம். ரெண்டாவது இருக்கக்கூடியது பாருங்கள், இந்த டிஇஎஃப், இது செகண்டு ரோ அப்படின்னு நம்ம சொல்கிறோம். அடுத்தது மூணாவது இருக்கிறது ஜிஹெச்ஐ, இது நம்ம தேர்ட் ரோ அப்படின்னு சொல்கிறோம். இப்போ இது ஹரிசாண்டலாக இருக்கக்கூடியது ரோ அப்படின்னு சொல்கிறோம். முதல்ல இருக்கிறது ஃபஸ்ட் ரோ, ரெண்டாவது இருக்கிறது செகண்ட் ரோ, தேர்டாக இருக்கிறது தேர்ட் ரோ அப்படின்னு சொல்கிறோம். இப்போ வெர்டிக்கல் அரேஞ்ச்மெண்ட் என்னது? காலம். இப்போ வெர்டிக்கல் அரேஞ்ச்மெண்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஏடிஜி, சரியா? இதுதான் காலம் 1 அப்படின்னு சொல்கிறோம். அடுத்தது பிஇஹெச், இது ரெண்டாவது இருக்கா, அதனால் காலம் 2. தேர்டு ஜிஹெச்ஐ, இது மூணாவது வருதுனால இது காலம் 3. இது காலம் 3 அப்படின்னு நம்ம இதில் சொல்கிறோம். சரி, இப்போது மேட்ரிக்ஸை பொறுத்த வரைக்கும் அதில் ஒரு ஜென்ரல் ஃபார்ம் ஒன்று இருக்குது. அப்போ ஜென்ரல் ஃபார்ம் ஆஃப் மேட்ரிக்ஸ், ஜென்ரல் ஃபார்ம் ஆஃப் மேட்ரிக்ஸில் பார்த்தீங்கன்னா, இந்த 2x2ல் ஆர்டர் ஆர்டர் 2x2. ஆர்டர் 2x2. 2x2ல் ஜென்ரல் ஃபார்ம் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தா, A ஈக்குவல் டு A11 A12 A22 A21 A22 அப்படின்னு கிடைக்கும். இதிலே ஜென்ரல் ஃபார்ம் ஆர்டர் 3x3 அப்படின்னு எடுத்துட்டோம்னா, இந்த B ஈக்குவல் டு A11 A12 A13 A21 A22 A23 A31 A32 A33 அப்படின்னு சொல்லி நம்ம எழுதலாம். இது ஜென்ரல் ஃபார்ம் ஆஃப் த மேட்ரிக்ஸ். A ஈக்குவல் டு 3 5 6 7 8 9. சரி, இது ஒரு மேட்ரிக்ஸ் அதற்காக. இதனுடைய ஆர்டர் என்ன அப்படின்னு கேட்குறேன்னு வச்சுக்கோங்க. த ஆர்டர் ஆஃப் மேட்ரிக்ஸு ஏ என்னவாக இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எத்தனை ரோ இருக்குன்னு பார்க்கணும். ரோங்கிறது 1 2, அப்போது 2 ரோ வருது. அப்போது ரோ ஆர்டர் கண்டுபிடிக்க ஃபார்முலா ரோ இன்ட்டு காலம் அப்படிங்கிறது ஃபார்முலா. அப்போது இதில் ரோ எத்தனை இருக்கு பார்த்தா 1 2 ரோஸ் இருக்குது. காலம் எத்தனைக்கு 1 2 3. அப்போது இது 2x3 மேட்ரிக்ஸ். இப்போது இந்த பிளேஸ் வேல்யூ என்ன அப்படின்னு பார்ப்போம். A11 பிளேஸில் என்ன எலிமெண்ட் இருக்குது அப்படின்னு பார்ப்போம். இப்போ எலிமெண்ட் பிளேஸ் A11 பிளேஸில் இருக்கிறது 3. அடுத்தது A23 பிளேஸில் என்ன இருக்குன்னு பார்ப்போம். A23 பிளேஸும் போது என்ன வரும்? செகண்ட் ரோ தேர்ட் காலம். அப்போ இது செகண்ட் ரோ, இது தேர்டு காலம், இது 9 வரும் 9. அடுத்தது A12 அப்படின்னு எடுத்துட்டோம்னா ஃபஸ்ட் ரோ செகண்ட் காலம்.
அப்போ ஃபஸ்ட் ரோவில் செகண்ட் காலமில் இருக்கக்கூடியது என்ன பார்த்தா 5. இப்போது 5 இதை வந்து நம்ம கண்டுபிடிக்கக்கூடிய மெத்தட். இப்போ டைப்ஸ் ஆஃப் மேட்ரிக்ஸில் ரோ மேட்ரிக்ஸ் அப்படிங்கிறத பார்க்குறோம். ரோ மேட்ரிக்ஸ்னால் என்னவாக இருக்கும் அப்படின்னு பார்த்தா ஒன்லி ஒன் ரோ, ஒரே ஒரு ரோ இருந்துச்சுன்னா அதுக்கு பேர் என்னது ரோ மேட்ரிக்ஸ். எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா A = 1 2 3 அப்படின்னு எடுத்துகிட்டா இது எத்தனை ரோ இருக்குன்னு பாருங்கள், ஒரே ஒரு ரோ தான் இருக்குது. ஒரு ரோ இருக்கிறதுனால இதுக்கு பேர் ரோ மேட்ரிக்ஸ். இப்போ காலம் மேட்ரிக்ஸ், அப்போ காலம் மேட்ரிக்ஸ்னால் என்ன, ஒன்லி ஒன் காலம், ஒரே ஒரு காலம் வந்துச்சுன்னா அது காலம் மேட்ரிக்ஸ். எக்ஸாம்பிள் A = 1 2 3 இதில் பாருங்கள் ஒரே ஒரு காலம் தான் இருக்குது, ஒரு காலம் இருக்குது, அதனால் இதுக்கு காலம் மேட்ரிக்ஸ் அப்படின்னு பேர். நெக்ஸ்ட்டு ஸ்கொயர் மேட்ரிக்ஸ்னால் என்னென்னு பார்த்தீங்கன்னா ரோவும் காலமும் ஈக்குவலாக இருந்தால் அது நமக்கு நம்பர் ஆஃப் ரோ, அதாவது நம்பர் ஆஃப் ரோ, அதேமாதிரி நம்பர் ஆஃப் காலம்ஸ் வந்து ஈக்குவலாக அந்த ரோஸ் அண்டு காலம்ஸ் ரெண்டு ஈக்குவலாக இருந்துச்சுன்னா அது ஸ்கொயர் மேட்ரிக்ஸ் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். உதாரணமாக பார்த்தீங்கன்னா A = எக்ஸாம்பிள் 1 2 3 4 5 6 7 8 9 இதில் பாருங்கள் 1 2 3 ரோஸ் இருக்குது, காலம் பார்த்தீங்கன்னா 1 2 3 இருக்குது, அப்போ 3x3 இந்த மாதிரி ரோவும் காலமும் ஈக்குவலாக வந்துச்சுன்னா அது ஸ்கொயர் மேட்ரிக்ஸ் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். இப்போ டயகனல் மேட்ரிக்ஸ் என்ன பார்த்தீங்கன்னா எலிமெண்ட்ஸ் ஒன்லி இந்த லீடிங் டயகனல் மட்டும் எலிமெண்ட்ஸ் இருக்கும், சரியா. த எலிமெண்ட்ஸ் in only in leading diagonal other elements are 0 ன்னு இருக்கும். எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா the A = 1 0 0 0 2 0 0 0 3. இப்போது இதில் பாருங்கள் இதுதான் லீடிங் டயகனல், இந்த 1 2 3 இருக்கு இல்லையா, இங்கே இதுதான் லீடிங் டயகனல்னு சொல்கிறோம். அது எக்ஸப்ட் லீடிங் டயகனல் அதர் எலிமெண்ட்ஸ் ஆர் 0 அப்படின்னு கூட சொல்லாத. அப்போது எக்ஸப்ட் லீடிங் டயகனல் அதர் எலிமெண்ட்ஸ் 0, எலிமெண்ட்ஸ் ஆர் 0 அப்படின்னு நம்ம இதை சொல்லலாம். இதான் வந்து டயகனல் மேட்ரிக்ஸ். நெக்ஸ்ட்டு ஸ்கேலார் மேட்ரிக்ஸ்னால் பார்த்தா லீடிங் டயகனலில் எக்ஸப்ட் ஒன்னை தவிர சேம் நம்பர்ஸ் இருக்கும், சேம் நம்பர் அதில் இருக்கும். லீடிங் டயகனல் எலிமெண்ட்ஸ் எல்லாமே சேம் நம்பராக இருக்கும், அதர் தேன் ஒன்றா இருக்கும். அப்போ அதர் எலிமெண்ட்ஸ் வந்து நமக்கு 0வாக இருக்கும், சரியா. இப்போது பார்த்தீங்கன்னா லீடிங் டயகனல் consist of same elements and other elements are 0 அப்படின்னு சொல்லலாம். இப்போ எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா இந்த A = இங்கே பாருங்கள் 5 0 0 5. இப்போ லீடிங் டயகனலில் சேம் எலிமெண்ட்டுக்கு அதனால் இது வந்து ஸ்கேலார் மேட்ரிக்ஸ் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். இதில் கூட இன்னொரு எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா 5 0 0 0 5 0 0 0 5 இது வந்து 3x3 மேட்ரிக்ஸ். இப்போ இதுலேயும் பார்த்தீங்கன்னா லீடிங் டயகனலில் சேம் எலிமெண்ட் இருக்குது, அப்போ அதர் எலிமெண்ட்ஸ் ஆர் 0. இந்த மாதிரி இருந்தால் அதுக்கு பேர் ஸ்கேலார் மேட்ரிக்ஸ். நெக்ஸ்ட்டு ஐடென்டிட்டி ஆர் யூனிட் மேட்ரிக்ஸ். அப்போது லீடிங் டயகனல் consist of all 1. எல்லாத்துலேயும் லீடிங் டயகனல் ஃபுல்லாக ஒன்றா தான் இருக்கும், லீடிங் டயகனலில் 1 மட்டும் தான் வரும், அதர் எலிமெண்ட்ஸ் 0. அப்போது லீடிங் டயகனலில் 1 மட்டும் வந்துச்சுன்னா அது
ஐடென்டிட்டி மேட்ரிக்ஸ். இதை ஐன்னு சொல்லுவோம். I ஈக்குவல் டு 1 0 0 0 1 0 0 0 1. இது 3x3ல். இதே பார்த்தீங்கன்னா இது I3 அப்படிம்போம், I2 அப்படிங்கும்போது 1 0 0 1 அப்படின்னு எழுதுவோம். இது 2x2 மேட்ரிக்ஸ். நெக்ஸ்ட்டு ஜீரோ மேட்ரிக்ஸ் ஆர் நல் மேட்ரிக்ஸ். இப்போ ஆல் த எலிமெண்ட்ஸ் ஆஃப் த மேட்ரிக்ஸ் ஆர் ஜீரோ. ஆல் த எலிமெண்ட்ஸ் ஜீரோ வந்துச்சுன்னா ஆல் த எலிமெண்ட்ஸ் ஆஃப் மேட்ரிக்ஸ் ஆர் ஜீரோ இஸ் கால்டு ஜீரோ மேட்ரிக்ஸ் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். இப்போ உதாரணம் பார்த்தீங்கன்னா எக்ஸாம்பிள் இந்த A ஈக்குவல் டு 0 0 0 0 இது 2x2 ஆர்டரில். இது B ஈக்குவல் டு 0 0 0 0 0 0 0 0 0. அப்போ இது 3x3 ஆர்டர். இந்த மாதிரி ஆல் த எலிமெண்ட்ஸ் ஜீரோ வந்துச்சுன்னா அது ஜீரோ மேட்ரிக்ஸ். டிரான்ஸ்போஸ் ஆஃப் மேட்ரிக்ஸ். டிரான்ஸ்போர்ட்னா என்ன? ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு கொண்டு போகிறது. மேட்ரிக்ஸ் பொறுத்த வரைக்கும் டிரான்ஸ்போஸ் அப்படின்னா ரோல் இருக்கக்கூடிய எலிமெண்ட்டை காலத்துக்கு கொண்டு போகிறது. ரோல் இருக்கக்கூடிய எலிமெண்ட்டை காலத்துக்கு கொண்டு போனால் அது டிரான்ஸ்போஸ் ஆஃப் மேட்ரிக்ஸ் அப்படின்னு பேர். The transpose of elements, transports of row elements to column is called transpose of matrix. டிரான்ஸ்போஸ் ஆஃப் மேட்ரிக்ஸ் அப்படின்னு சொல்லலாம். உதாரணம் பார்த்தா ஏ அப்படின்னு ஒரு மேட்ரிக்ஸ் தந்திருக்கான். அதில் பாருங்கள் 1 2 3 4 5 6 7 8 9 இந்த மாதிரி தந்திருக்காங்க. இதில் எது ரோ? இதுதானே ரோ. இது வந்து ரோ 1, இது ரோ 2, இது ரோ 3. இதை காலமாக சேஞ்ச் பண்ண போகிறோம், அதுதான் டிரான்ஸ்போஸ். இதை பவரில் டி அப்படின்னு போடுவோம். ஏ பவர் டின்னு போட்டால் டிரான்ஸ்போஸ்னு அர்த்தம். இப்போ என்ன செய்யணும்னு பாருங்கள். ஃபஸ்ட்டு ரோ இருக்கா, ஃபஸ்ட்டு ரோ எடுத்து ஃபஸ்ட்டு காலமாக எழுதுகிறோம். 1 2 3 ட்ரான்ஸ்போஸ் பண்ணியாச்சு. ரோவை காலமாக ட்ரான்ஸ்போஸ் பண்ணியாச்சு. அது செகண்ட் ரோ 4 5 6 செகண்ட் ரோவை செகண்ட் காலமாக ட்ரான்ஸ்போஸ் பண்ணியாச்சு. தேர்டு ரோ 7 8 9 இதை தேர்டு காலமாக ட்ரான்ஸ்போஸ் பண்ணியாச்சு. இதை நம்ம டிரான்ஸ்போஸ் ஆஃப் மேட்ரிக்ஸ் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். இப்போ பாருங்கள், ட்ரையாங்குலர் மேட்ரிக்ஸ்னால் ட்ரையாங்கிள் ஷேப்பில் ஜீரோ வரும். ட்ரையாங்குலர் ஷேப்பில் ஜீரோ வரும் வந்துச்சுன்னா அது ட்ரையாங்குலர் மேட்ரிக்ஸ்னு சொல்லுவோம். இல்லை ரெண்டு டைப்புக்கு, ஒன்று அப்பர் ட்ரையாங்குலர் மேட்ரிக்ஸ், இன்னொன்று லோயர் ட்ரையாங்குலர் மேட்ரிக்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். இங்கே பாருங்கள், ஏ ஈக்குவல் டு 1 7 -3 0 2 4 0 2 4 0 0 7. இந்த இடத்துல பாருங்களேன், இந்த இடத்துல எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஒரு ட்ரையாங்கிள் ஷேப்பில் இருக்குது. இந்த இடத்துல ட்ரையாங்கிள் ஷேப்பில் ஜீரோ இருக்கா, அப்போ ஜீரோங்கிறது கீழே இருக்குது. கீழே இருந்துச்சுன்னா இதுக்கு பேர் அப்பர் ட்ரையாங்குலர் மேட்ரிக்ஸ். அப்போ இட் இஸ் அப்பர் ட்ரையாங்குலர் மேட்ரிக்ஸ். இதுக்கு பேர் வந்து அப்பர் ட்ரையாங்குலர் மேட்ரிக்ஸ் அப்படின்னு பேர். இப்போது ஜீரோ வந்து மேலே வந்துச்சுன்னா, உதாரணமாக கவனிங்களேன், இதில் பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் அனதர் எக்ஸாம்பிள் 8 0 0, அடுத்தது 4 5 0 4 5 0, அடுத்தது -11 8 3. சரி, இந்த மாதிரி ஒரு மேட்ரிக்ஸ் வச்சுட்டோம்னா இந்த இடத்துல பாருங்கள், ஜீரோங்கிறது ட்ரையாங்கிள் ஷேப்பில் மேலே இருக்கா, அப்பரில் இருக்குது, மேலே இருக்குது. மேலே இருந்தால் இதுக்கு பேர் என்னென்னு பார்த்தீங்கன்னா லோயர் ட்ரையாங்குலர் மேட்ரிக்ஸும் பேர். இட் இஸ் லோயர் ட்ரையாங்குலர் மேட்ரிக்ஸ். லோயர் ட்ரையாங்குலர் மேட்ரிக்ஸ் அப்படிங்கிறது இதுக்கு பேர். The example 3.53. Consider the following information regarding the number of men and women workers in 3 factories, first, second and third. Represent the above information in the form of a matrix. What does the entry in the second row and first column represent? Second row and first column represent. இப்போ தந்திருக்க அந்த டேபிள் இருக்கிறத ஒரு மேட்ரிக்ஸ் ஃபார்மில் நம்ம எழுத போகிறோம். இப்போ மேட்ரிக்ஸ்க்கு நேம் வந்து ஏ அப்படின்னு தரோம். அப்போது இதில் வந்து தந்திருக்கிறது பார்த்திங்கன்னா
டேபிளுக்கு அப்படியே நம்ம எழுதுகிறோம், மேட்ரிக்ஸ் ஃபார்மில் எழுதுகிறோம். 47, 36, 15 அண்டு 16. சரி, இதனோட ஆர்டர் ஆஃப் த மேட்ரிக்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா எத்தனை ரோ இருக்கும் பாருங்கள். ஹரிசாண்டல் அரேஞ்ச்மெண்ட் தான் ரோ. அப்போ 1, 2, 3 ரோ இருக்குது. வெர்டிக்கல் அரேஞ்ச்மெண்ட் காலம், அப்போ 2 காலம் இருக்குது. அப்போ இந்த இடத்துல பார்த்தா 3 ரோஸு 2 காலம்ஸ். அப்போ ஆர்டர் வந்து 3x2 அப்படின்னு எழுதலாம். இப்போ கொஸ்டினில் கேட்டுக்கிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா செகண்ட் ரோ ஃபஸ்ட்டு காலம் என்ன அப்படின்னு கேட்டிருக்கான். செகண்ட் ரோ ஃபஸ்ட்டு காலம். இப்போது இதுதான் செகண்ட் ரோ. இந்த செகண்ட் ரோவில் ஃபஸ்ட்டு காலம் என்ன நம்பர் இருக்குன்னா 47 இருக்குது. அப்போ இந்த இடத்துல 47 அப்படின்னு சொல்லி நம்ம எழுதுகிறோம். எக்ஸாம்பிள் 3.54. If a matrix has 16 elements, what are the possible orders it can have? இப்போ இந்த சம் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா இந்த ப்ராடக்ட் வந்து 16 வரணும். ப்ராடக்ட் வந்து 16. அப்போது எந்த 2 நம்பரை மல்டிபிள் பண்ணால் 16 வரும் அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். இப்போ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா பாசிபிள் ஆர்டர்ஸ் ஆர் என்னென்ன ஆர்டர் வரும்னு பார்த்தீங்கன்னா 1 × 16 16 வரும். அடுத்தது இதே மாற்றி எழுதலாம், 16 × 1ன்னு எழுதலாம். அப்போ 2 × 8ன்னு போட்டால் 16 வரும். அப்போ 8 × 2ன்னு போடலாம். அடுத்தது இதே வந்து 4 × 4 அப்படின்னு எழுதலாம். 4 × 4 it gives the 16. இதுதான் உனக்கு பாசிபிள் ஆர்டர்ஸ். The example 3.55. Construct a 3x3 matrix whose elements are aij equal I square j square. இப்போது பார்த்தீங்கன்னா the general form of matrix 3x3ல எழுத போகிறோம். அப்போ general form of matrix வந்து 3x3 ஆர்டரில் நம்ம எழுதுகிறோம். அதுக்கு நேம் தரோம் A ஈக்குவல் டு. இப்போ பாருங்கள் 3x3 மேட்ரிக்ஸும் போது A11, A12, A13, A21, A22, A23, அடுத்தது A31, A32, A33. இதுதான் வந்து ஜென்ரல் ஃபார்ம் 3x3. 3x3ல் இதுதான் ஜென்ரல் ஃபார்ம் ஆஃப் த மேட்ரிக்ஸ். இப்போ கொஸ்டினில் தந்திருக்கிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா ஏஐஜே, அதாவது ஏஐ ஸ்கொயர் ஜே ஸ்கொயர் அப்படிங்கிறது ஏஐஜே ஈக்குவல் டு ஐ ஸ்கொயர் ஜே ஸ்கொயர் அப்படிங்கிறது கொஸ்டினில் தந்திருக்காங்க. இதுக்கு வேல்யூ என்ன அப்படின்னு நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். ஐன்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது ஃபஸ்ட்டு ஐங்கிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ரோ. இது ஐங்கிறது ரோவை குறிக்கும், ஜேங்கிறது காலத்தை நம்மளுக்கு குறிக்கும். இது ஐங்கிறது ஜே, ஐங்கிறது ரோ, ஜேங்கிறது காலம். அப்படிங்கும்போது இங்கே பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் ரோ ஃபஸ்ட்டு காலம். அப்போ ஏ11 போடும்போது இங்கே பார்த்தீங்கன்னா ஐ வேல்யூ வந்து 1, ஜே வேல்யூ 1. அப்போது ஐ ப்ளஸில் 1 ஸ்கொயர், ஜே ப்ளஸில் 1 ஸ்கொயர்னு போடுறோம். அப்போது 1 ஸ்கொயர் × 1 ஸ்கொயர் ஈக்குவல் டு 1 தான் வரும். அடுத்தது A12 அப்படின்னு எழுதுகிறோம். ஏ12 எழுதுனா ஐங்கிறது 1, அப்போ 1 ஸ்கொயர், ஜேங்கிறது 2 ஸ்கொயர். இப்போ இதில் பார்த்தீங்கன்னா 1 ஸ்கொயர் பண்ணால் 1 தான் வரும், 2 ஸ்கொயர் பண்ணால் 4, அப்போ இங்கே 4 வரும். அப்போ A13, அப்போது ஐங்கிறது 1 ஸ்கொயர், ஜேங்கிறது 3 ஸ்கொயர். 1 ஸ்கொயர் பண்ணால் 1 தான் வரும், 3 ஸ்கொயர் பண்ணால் 9, 1 × 9 = 9. அடுத்தது A21, அப்போ ஐ ப்ளஸில் 2ன்னு இருக்குது, அப்போது 2 ஸ்கொயரு, ஜே ப்ளஸில் 1 இருக்குது, 1 ஸ்கொயர். அப்போ இங்கே 4 × 1 = 4. நெக்ஸ்ட்டு A22, அப்போ ஐ ப்ளஸில் 2 இருக்குது, ஜே ப்ளஸ்லேயும் 2ன்னு இருக்குது. ஸ்கொயர் பண்ணோம்னா 2 ஸ்கொயர் இஸ் த 4, 2 ஸ்கொயர் இஸ் த 4, 4 × 4 16. நெக்ஸ்ட்டு A23, ஐ ப்ளஸில் 2, ஜே ப்ளஸில் 3, 2 அப்ளை பண்ணுறோம். 2 ஸ்கொயர் போடும்போது 4, 3 ஸ்கொயர் போட்டால் 9. இப்போ 4 9s are the 36. அடுத்தது A31, இப்போ ஐ ப்ளஸில் 3 இருக்குது, ஐ ப்ளஸில் 3, ஜே ப்ளஸில் 1. அப்போது 3 × 3 ஸ்கொயர் போடும்போது 9 ஆயிரும். 9 × 1 = 9. A32 அப்படின்னு எழுதுகிறோம். ஐ ப்ளஸில் 3,
3 ஸ்கொயர், ஜேஸ் பிளேஸில் 2, 2 ஸ்கொயர், 3 ஸ்கொயர் போட்டால் 9, 2 ஸ்கொயரும் போடும்போது 4 ஈக்குவல் டு 36. அடுத்தது A33 ஈக்குவல் டு I பிளேஸில் 3, ஜே பிளேஸில் 3, 3 ஸ்கொயர் போட்டால் 9, 3 ஸ்கொயர் போட்டால் 9, 9 into 9 81. இப்போ இது எல்லாத்தையும் எடுத்து நாம் என்ன செய்யலாம், அந்த மேட்ரிக்ஸில் இந்த ஏ பிளேஸில் அப்ளை பண்ண போகிறோம். அப்போது ஏ ஈக்குவல் டு என்ன வரும், 1 4 9, அடுத்தது பாருங்கள் 4 16 36, அடுத்தது 9 36, 9 36 81. அப்போது 3 cross 3 ஆர்டர் இஸ் த 3 cross 3. இப்போ எக்ஸசைஸ் நம்பர் 3.16, ஃபர்ஸ்ட் கொஸ்டின், இந்த மேட்ரிக்ஸ் ஏ தந்துருக்காங்க, அதை வச்சு ரைட்டு த நம்பர் ஆஃப் எலிமெண்ட்ஸ், த நம்பர்ஸ் ஆஃப் எலிமெண்ட்ஸ் கேட்டிருக்காங்க. த நம்பர் ஆஃப் எலிமெண்ட்ஸ், செகண்ட் ஒன் ஆர்டர் ஆஃப் த மேட்ரிக்ஸ், தேர்டு ரைட் த எலிமெண்ட்ஸ் கரஸ்பாண்டிங் டு A22, A23, A24, A34, A43, A44, இந்த வேல்யூஸ்லாம் இந்த இடத்துல கேட்டிருக்காங்க. இப்போ இந்த இடத்துல பாருங்கள், ஃபஸ்ட்டு கொஸ்டின் என்னன்னு பார்த்தீங்கன்னா, த நம்பர் ஆஃப் எலிமெண்ட்ஸ், அதான் ஃபஸ்ட்டு ஒன். அப்போது த நம்பர் ஆஃப் எலிமெண்ட்ஸ் அப்படிங்கும்போது இதனோட ஆர்டர் என்னன்னு பார்க்குறோம். ஆர்டர் வந்து பார்த்திங்கன்னா 4 ரோ இருக்குது, இப்போது 4 காலம் இருக்குது, அப்போது 4 cross 4 இருக்கா, அப்போது 4 cross 4 into 4 எவ்வளோ வரும், 16. அப்போது டோட்டல் நம்பர் ஆஃப் எலிமெண்ட்ஸ் வந்து 16. அடுத்தது செகண்ட் ஒன் கொஸ்டின் பார்த்தீங்கன்னா, த ஆர்டர் ஆஃப் த மேட்ரிக்ஸ், த ஆர்டர் ஆஃப் மேட்ரிக்ஸுக்கு ஃபார்முலா என்னன்னு பார்த்தீங்கன்னா, ரோ இன்ட்டு காலம்ங்கிறது தான் ஃபார்முலா. அப்போது ரோ எத்தனை இருக்குது, 1 2 3 4 ரோ, காலம் 1 2 3 4 காலம். அப்போது இந்த இடத்துல 4 cross 4. நெக்ஸ்ட்டு த தேர்டு டிவிஷன், ரைட் த எலிமெண்ட்ஸ் கரஸ்பாண்டிங் டு அப்படின்னு கேட்டிருக்கான். அந்த எலிமெண்ட்ஸுடைய வேல்யூஸ் எல்லாம் நம்ம எழுதிட்டு வர போகிறோம். A22 இதை படிக்கும்போது A22 அப்படின்னு படிக்கணும். அப்படின்னு என்னென்னு பார்த்தீங்கன்னா, செகண்ட் ரோ செகண்ட் காலம். இப்போ பாருங்கள், இது செகண்ட் ரோவில் செகண்ட் காலம் என்னென்னு பார்த்தா இது √7. அப்போ இந்த இடத்துல √7 இஸ் த ஆன்சர். நெக்ஸ்ட்டு A23 அப்போ இது செகண்ட் ரோ தேர்ட் காலம். அப்போ செகண்ட் ரோவில் தேர்டு காலம் √3/2. அடுத்த நெக்ஸ்ட்டு A24 ஈக்குவல் டு 24னா செகண்ட் ரோ ஃபோர்த்து காலம். அப்போது இது செகண்ட் ரோ ஃபோர்த்து காலம் பார்த்தீங்கன்னா 5. அப்போது இந்த இடத்துல 5. நெக்ஸ்ட்டு A34 அப்போ தேர்ட் ரோ ஃபோர்த்து காலம். அப்போ தேர்டு ரோவில் ஃபோர்த்து காலம் 0. அப்போ வேல்யூ இஸ் த 0. A43னா ஃபோர்த் ரோ தேர்ட் காலம். ஃபோர்த்து ரோ இது தேர்ட் காலம், வேல்யூ வந்து -11. நெக்ஸ்ட்டு அனதர் ஒன் A44 அப்போ ஃபோர்த் ரோ ஃபோர்த்து காலம், வேல்யூ இஸ் த 1. Next, second question, if a matrix has 18 elements, what are the possible orders it can have? What if it has 6 elements? இப்போ 18 எலிமெண்ட்ஸ் சொல்லிக்கலாம். அப்போ 18 எலிமெண்ட்ஸும் போது அது ஆர்டர்ஸ் எப்படி இருக்கும் கேட்டிருக்கான். அப்போ ஆர்டர்ஸும் போது என்ன செய்வோம், த ப்ராடக்ட்டு என்ன வருதோ 18, என்னென்ன ப்ராடக்ட் வந்து 18 வருதோ அதை இடத்துல எடுத்து எழுதுவோம். அப்போது இப்போ பார்த்தீங்கன்னா 1 into 18 அப்படிங்கிறது 18 வரும். இதே மாற்றி எழுதலாம், 18 into 1 எழுதலாம். அப்போது 2 into 9 எழுதலாம். அப்போது இதே வந்து 9 into 2 எழுதலாம். அப்புறம் வேறு என்ன பாசிபிலிட்டிஸ் இருக்குது, 3 into 6ன்னு எழுதலாம். 3 into 6, அடுத்தது 6 into 3 அப்படின்னு சொல்லி இதை மாற்றி எழுதலாம். இவ்வளோ இது பாசிபிள் ஆர்டர்ஸ், 18 வர்றதுக்கான பாசிபிள் ஆர்டர்ஸ். அதே மாதிரி a matrix has
6 elements. 6 elements. A matrix has 6 elements. அப்போ 6ங்கிறது மல்டிபிள் ப்ராடக்ட் வந்து 6 வரணும். அப்போது 1 இன்ட்டு 6ன்னு எழுதலாம், 6 இன்ட்டு 1ன்னு எழுதலாம், இப்போது 2 இன்ட்டு 3ன்னு எழுதலாம், 3 இன்ட்டு 2 அப்படின்னு சொல்லி எழுதலாம். இவ்வளோ தான் இது பாசிபிள் ஆர்டர்ஸ். நெக்ஸ்ட் தேர்ட் கொஸ்டின், கன்ஸ்ட்ரக்ட் 3x3 மேட்ரிக்ஸ் whose elements are given by first division aij equal modulus I minus 2j. இப்போ ஃபஸ்ட்டு டிவிஷன் என்ன சொல்லிக்கலாம் பார்த்தீங்கன்னா aij ஈக்குவல் டு மாடுலஸ் I மைனஸ் 2j, I மைனஸ் 2j. இப்போ மாடுலஸ் வந்தால் என்ன மீனிங்னா, மாடுலஸ் ஸ்கூலில் மைனஸில் நம்பர் வந்துச்சுன்னா அது ப்ளஸ்ஸாக மாறும், மைனஸில் வந்தால் மட்டும் ப்ளஸ்ஸாக மாறும். சரி, இப்போ வந்து கன்ஸ்ட்ரக்ட் 3x3 மேட்ரிக்ஸ். அப்போது ஏ ஈக்குவல் டு 3x3யில் எழுத போகிறோம். அப்போ ஜென்ரல் ஃபார்ம் எழுதுகிறோம். ஜென்ரல் ஃபார்ம் A11, A12, A13, A21, A22, A23, A31, A32, A33. இதான் ஜென்ரல் ஃபார்ம். இது வந்து 3x3யில் எழுதியாச்சு. இப்போ இதுக்கு தான் நம்ம வேல்யூ கண்டுபிடிக்க போகிறோம். அப்போது ஏஐஜே ஈக்குவல் மாடுலஸ் I மைனஸ் 2j. இப்போது பாருங்கள், A11 முதல் எடுத்துக்கலாம், இதுக்கு வேல்யூ கண்டுபிடிக்க போகிறோம். அப்போது A11 எழுதியாச்சு. அப்போது ஃபஸ்ட்டு ஒன்று வந்து I, ரெண்டாவது ஒன்று வந்து j. இதில் எழுத போகிறோம். I ப்ளேஸில் 1ன்னு போட்டோம், 1 மைனஸ் 2 இன்ட்டு j ப்ளேஸ்லேயும் 1ன்னு போட்டாச்சு. இப்போ என்ன வருது பாருங்கள், மாடுலஸ் 1 மைனஸ் 2 அப்படின்னு எழுதுவோம், ஈக்குவல் டு இங்கே என்ன வரும் -1. அப்போது மாடுலஸ்குள்ளே மைனஸ் வேல்யூ வந்தால் அது ப்ளஸ்ஸாக மாறிடும். அப்போ இங்கே +1 அப்படின்னு சேஞ்ச் ஆச்சு. நெக்ஸ்ட்டு A12. அப்போ I ப்ளேஸில் 1, j ப்ளேஸில் 2. I ப்ளேஸில் 1 போட்டேன், j ப்ளேஸில் 2 அப்படின்னு சொல்லி எழுதியாச்சு. இப்போ இங்கே பாருங்கள், 1 மைனஸ் 2 இன்ட்டு 2 4. அப்போ 1 மைனஸு 4 போடும்போது -3 அப்படின்னு கிடைக்கும். -3 மைனஸ் வேல்யூ வந்தால் மாடுலஸ்குள்ளே அது ப்ளஸ்ஸாக சேஞ்ச் ஆகிடும். நெக்ஸ்ட்டு A13. அப்போது 1 மைனஸு 2 இன்ட்டு j வந்து 3, the 3 ஈக்குவல் டு the 1 மைனஸ் 2 இன்ட்டு 3 6 ஈக்குவல் டு -5. அப்போது இந்த இடத்துல -5ன்னு வருது. -5 போது மைனஸ் வேல்யூ வந்தால் மாடுலஸ்குள்ளே அது +5 அப்படின்னு சேஞ்ச் ஆயிடுச்சு. அடுத்தது செகண்ட் ரோ A21. அப்போ இது வந்து I, இது வந்து j. அப்போ I ப்ளேஸில் 2ன்னு போகிறோம், 2 இன்ட்டு j ப்ளேஸில் 1ன்னு போட்டாச்சு. அப்போது இந்த இடத்துல 2 மைனஸு 2, 2 மைனஸ் 2 போட்டால் 0. அப்போ இங்கே 0 தான் வரும். அப்போது A22. இப்போ I ப்ளேஸில் 2, j ப்ளேஸில் 2. இப்போ 2 மைனஸ் 2 இன்ட்டு j ப்ளேஸில் 2ன்னு போட்டாச்சு, ஈக்குவல் டு மாடுலஸ் 2 மைனஸு 4 ஈக்குவல் டு -2 அப்படின்னு வருது. மாடுலஸ்குள்ளே மைனஸ் வேல்யூ வந்தால் அது +2 அப்படின்னு மாறிடுச்சு. அடுத்தது A23. இப்போ மாடுலஸ் I வந்து 2, j வந்து 3. இப்போ 2 மைனஸ் 2 இன்ட்டு 3 ஈக்குவல் இந்த 2 மைனஸ் 6 ஈக்குவல் டு -4. இப்போ மாடுலஸ்குள்ளே மைனஸ் வந்திருக்கு, அப்போ இது +4 அப்படின்னு சேஞ்ச் ஆயிடுச்சு. நெக்ஸ்ட்டு A31. இப்போ ஐங்கிறது 3, ஜேங்கிறது 1. இப்போ 3 மைனஸ் 2 இன்ட்டு 1. அப்போ இங்கே என்ன வரும், இந்த 3 மைனஸ் 2 ஈக்குவல் டு மாடுலஸில் 1ன்னு வருது. அப்போது ப்ளஸ் வந்தால் ப்ளஸ்ஸாக வரும், அதில் எந்த சேஞ்ச் இல்லை. மைனஸ் வந்தால் மட்டும்தான் அது ப்ளஸ்ஸாக மாறும். ப்ளஸ்ஸுன்னா ப்ளஸ்ஸே தான். A32. அப்போ ஐங்கிறது 3, ஜேங்கிறது 2, ஜே வந்து 2. அப்போ இங்கே பார்த்தீங்கன்னா மாடுலஸ் 3 மைனஸ் 4. அப்போ இங்கே வேல்யூ வந்து -1 அப்படின்னு கிடைக்குது. மைனஸ் வந்தால் ப்ளஸ்ன்னு ஆயிடும், +1. அடுத்தது A33. அப்போ மாடுலஸ் 3 மைனஸ் 2 இன்ட்டு j வந்து 3 ஈக்குவல் டு மாடுலஸ் 3 மைனஸ் 6. அப்போ ஈக்குவல் டு மாடுலஸ் -4. -4 வந்தால் +4 அப்படின்னு நமக்கு சேஞ்ச் ஆகும். இதில் பாருங்கள், 3 மைனஸ் 6, 3 மைனஸ் 6ங்கிறது 3 தான் வரும், -3. அப்போது இங்கே +3 அப்படின்னு சேஞ்ச் ஆகும், +3 அப்படின்னு சொல்லி நமக்கு சேஞ்ச் ஆகும். இப்போ இது எல்லாத்தையும் எடுத்து அதை ஜென்ரல் ஃபார்மில் அப்ளை பண்ணுறோம். ஜென்ரல் ஃபார்மில் எல்லாத்தையும் எழுதினோம்னா 1 3 5, அது 0 2 4,
அடுத்தது 1 1 3 1 1 3 வரும். இது 3 × 3 மேட்ரிக்ஸ். இப்போ இந்த ஜென்ரல் ஃபார்மில் எல்லா வேல்யூ எடுத்து நம்ம அப்ளை பண்ணி எழுதியாச்சு. இதிலே செகண்ட் டிவிஷன் ஏஐஜே ஈக்குவல் I + J ஹோல் கியூபு டிவைடட் பை த 3. இப்போ ஜென்ரல் ஃபார்ம் நம்ம வச்சுருக்கோம். இதில் A11 எடுத்து கண்டுபிடிக்கிறோம். இப்போ A12 கண்டுபிடிக்கிறோம், A13 இந்த மாதிரி A33 வரைக்கும் நம்ம வேல்யூ கண்டுபிடிக்க போகிறோம். ஃபஸ்ட்டு A11 எடுத்துக்கலாம். ஃபஸ்ட்டு ஒன்று வந்து I, ரெண்டாவது ஒன்று வந்து J. அப்போது I பிளேஸில் 1ன்னு போடுறோம், J பிளேஸ்லேயே 1ன்னு போடுறோம், ஹோல் கியூபு டிவைடட் பை 3. அப்போ இங்கே நியூமரேட்டரில் 2 நேரம் 2 கியூப் டிவைடட் பை த 3. அப்போ 8 டிவைடட் பை த 3 அப்படின்னு கிடைக்குது. அடுத்தது A12 I பிளேஸில் 1, J பிளேஸ் வந்து 2. அப்போது 1 + 2 ஹோல் கியூப் டிவைட் பை த 3. அப்போ 1 + 2 3 நேரம். அப்போது 3 கியூப் டிவைடட் பை த 3. 3 கியூபும் போட்டால் 27 டிவைட் பை த 3. அப்போது 3ஆல் டிவைட் பண்ணால் 9. அடுத்தது A13. இப்போ I பிளேஸில் 1, J பிளேஸில் 3. I பிளேஸ் 1, J பிளேஸில் 3 ஹோல் கியூப் டிவைடட் பை த 3 ஈக்குவல் டு 4 கியூப் டிவைடட் பை த 3. 4 கியூபும் போது 64 டிவைடட் பை த 3 அப்படின்னு கிடைக்கும். நெக்ஸ்ட்டு A21. I பிளேஸில் 2, J பிளேஸில் 1. I பிளேஸில் 2ன்னு போட்டேன், J பிளேஸில் 1 ஹோல் கியூபு டிவைடட் பை த 3 ஈக்குவல் டு 2 + 1 3. அப்போது 3 கியூபு டிவைடட் பை 3. அப்போது 27 டிவைடட் பை 3 ஈக்குவல் டு 9. நெக்ஸ்ட்டு A22. I பிளேஸில் 2, J பிளேஸில் 2. அப்போது 2 + 2 ஹோல் கியூப் டிவைட் பை த 3. அப்போது 4 கியூபு டிவைடட் பை த 3. அப்போது 64 டிவைடட் பை த 3 அப்படின்னு கிடைக்குது. நெக்ஸ்ட்டு A23. அப்போ I பிளேஸில் 2, J பிளேஸில் 3. 2 + 3 ஹோல் கியூப் டிவைடட் பை த 3. அப்போ இங்கே 5 கியூபு டிவைடட் பை 3. அப்போ 125 டிவைடட் பை த 3 அப்படின்னு கிடைக்கும். நெக்ஸ்ட்டு A31. I பிளேஸில் 3, J பிளேஸில் 1. அப்போது 3 + 1 ஹோல் கியூப் டிவைட் பை 3. அப்போ இங்கே 4 கியூபு டிவைடட் பை 3. அப்போது 64 டிவைடட் பை த 3. அப்போது A32. I பிளேஸில் 3, J பிளேஸில் 2. அப்போது 3 + 2 ஹோல் கியூப் டிவைட் பை 3. அப்போது 5 கியூபு டிவைடட் பை 3. அப்போது 125 டிவைடட் பை த 3. நெக்ஸ்ட்டு A33. I பிளேஸில் 3, J பிளேஸில் 3. அப்போது 3 + 3 ஹோல் கியூப் டிவைடட் பை த 3 ஈக்குவல் டு 6 ஹோல் கியூப் டிவைடட் பை த 3. அப்போது 216 டிவைடட் பை த 3 ஈக்குவல் டு 72. இப்போ இதை தந்திருக்க வேல்யூஸ் எல்லாத்தையும் எடுத்து கண்டுபிடிச்ச வேல்யூ எல்லாத்தையும் எடுத்து அந்த ஜென்ரல் ஃபார்மில் அப்ளை பண்ண போகிறோம். அப்போது A ஈக்குவல் டு 8/3 9 64 டிவைட் பை த 3 9 64 டிவைட் பை த 3 125 டிவைட் பை த 3. அப்போது 64 டிவைட் பை த 3 125 டிவைட் பை த 3 72. இது ஆர்டர் வந்து 3 × 3 இந்த மாதிரி எடுத்து நம்ம எழுதணும். The fourth sum, if A ஈக்குவல் மேட்ரிக்ஸ் தந்திருக்காங்க, தென் ஃபைண்ட் த டிரான்ஸ்போஸ் ஆஃப் A. இப்போ டிரான்ஸ்போஸ் ஆஃப் A அப்படின்னா ரோவை காலமாக மாற்றணும். ரோ எலிமெண்ட்ஸ் எல்லாத்தையும் காலமாக மாற்றணும். அப்படி மாற்றினா அதுக்கு பேர் டிரான்ஸ்போஸ். அதை டிரான்ஸ்போர்ட் பண்ணுறோம். எப்படி டிரான்ஸ்போர்ட் பண்ணுறோம்? ரோலுக்கு எலிமெண்ட்ஸ் எல்லாத்தையும் காலத்தில் டிரான்ஸ்போர்ட் பண்ணுறோம். இப்போ உதாரணமாக பாருங்களேன், A டிரான்ஸ்போஸ் ஈக்குவல். இப்போ என்ன செய்கிறேன், ஃபஸ்ட் ரோ எடுத்துக்கிறேன். இப்போ இந்த ஃபஸ்ட்டு ரோவை ஃபஸ்ட்டு காலமாக டிரான்ஸ்போர்ட் பண்ணுறேன். 5 4 3 ஃபஸ்ட்டு காலமாக டிரான்ஸ்போர்ட் பண்ணிட்டேன். செகண்ட் ரோ 1 - 7 9 1 - 7 9 அது செகண்ட் ரோவாக செகண்ட் காலமாக டிரான்ஸ்போஸ் பண்ணியாச்சு. தேர்ட் ரோவை தேர்டு காலமாக நான் டிரான்ஸ்போர்ட் பண்ணியாச்சு. 3 8 2 இதுக்கு பேர் தான் டிரான்ஸ்போஸ் ஆஃப் மேட்ரிக்ஸ் அப்படி இதை நம்ம சொல்கிறோம்.
இந்த ஃபிஃப்த்து சம் பார்த்தீங்கன்னா மேட்ரிக்ஸ் ஏ தந்திருக்காங்க. இதுக்கு டிரான்ஸ்போஸ் ஆஃப் மைனஸ் ஏ வந்து கேட்டிருக்கான். முதல் மைனஸ் ஏ கண்டுபிடிப்போம். மைனஸ் ஏன்னு என்ன அப்படின்னு பார்த்தா நெகட்டிவ் மேட்ரிக்ஸ் அப்படின்னு அர்த்தம். நெகட்டிவ் மேட்ரிக்ஸ்னால் என்ன செய்வோம் அப்படின்னு பார்த்தா ப்ளஸில் இருக்கிறதுலாம் மைனஸாக மாற்றிடுவோம், மைனஸ் இருக்கிறது ப்ளஸ்ஸாக மாற்றிடும், அவ்வளோதான். சைன் சேஞ்ச் ஆகிடுது இல்லை எல்லாமே. அப்போது இங்கே மைனஸு √7, இது மைனஸில் இருக்கிறதுனால ப்ளஸ் ஆயிடுச்சு, இது மைனஸில் இருக்கிறதுனால ப்ளஸ்ஸு, அப்போ ப்ளஸ்ஸு √5, இது ப்ளஸில் இருக்கிறதுனால மைனஸ், இது ப்ளஸ்ஸு அதனால் மைனஸ், அடுத்தது மைனஸு அதனால் இது ப்ளஸ்ஸு. இப்போது இதுக்கு டிரான்ஸ்போஸ் வந்து நம்ம கண்டுபிடிக்கணும். அப்போது மைனஸ் ஏ டிரான்ஸ்போஸ் ஈக்குவல், இப்போ ரோவை காலமாக எழுதணும். இது ஃபஸ்ட் ரோவா, இந்த ஃபஸ்ட்டு ரோவை ஃபஸ்ட்டு காலமாக எழுதுகிறோம், டிரான்ஸ்போஸ் பண்ணுறோம். ஃபஸ்ட்டு காலமாக எழுதியாச்சு. செகண்ட் ரோ வந்து செகண்டு ரோவை செகண்டு காலமாக நம்ம மாற்றிட்டோம். தேர்ட் ரோவை தேர்ட் காலமாக எழுதுகிறோம், தேர்ட் ரோவை தேர்ட் காலமாக எழுதியாச்சு. இதான் வந்து டிரான்ஸ்போஸ் ஆஃப் மேட்ரிக்ஸ். இந்த சிக்ஸ்த்து சம் பார்த்தீங்கன்னா மேட்ரிக்ஸ் ஏ தந்திருக்காங்க. இது வெரிஃபை பண்ணி சொல்லியிருக்காங்க. ஏ டிரான்ஸ்போஸ் ஹோல் டிரான்ஸ்போஸ் ஈக்குவல் டு ஏ. ஃபஸ்ட்டு வெரிஃபை பண்ணி பார்ப்போம். டிரான்ஸ்போஸ் ஏ டிரான்ஸ்போஸ் கண்டுபிடிப்போம். ஏ டிரான்ஸ்போஸ் போது ரோவை காலமாக மாற்றுறோம். ஃபஸ்ட்டு ரோவை ஃபஸ்ட்டு காலமாக சேஞ்ச் பண்ணியாச்சு. செகண்ட் ரோவை செகண்டு காலமாக நம்ம டிரான்ஸ்போஸ் பண்ணியாச்சு. தேர்டு ரோவை தேர்டு காலம் 831 தேர்டு காலமாக டிரான்ஸ்போஸ் பண்ணியாச்சு. இதுதான் ஏ டிரான்ஸ்போஸ். அடுத்தது ஏ டிரான்ஸ்போஸ் ஹோல் டிரான்ஸ்போஸ். இதுக்கு அதே சேம் ரூல் தான். ஃபஸ்ட்டு ரோவை ஃபஸ்ட்டு காலமாக எழுதுகிறோம், 5 மைனஸ் √17 8. செகண்ட் ரோவை செகண்ட் காலம் 0.73. தேர்ட் ரோவை தேர்ட் காலம் 2 5/2 1 எழுதியாச்சு. இப்போ இதை கம்பேர் பண்ணி பார்க்குறோம். கம்பேர் பண்ணால் இது ஈக்குவல் டு ஏ அப்படின்னு இருக்குது. ஃபைண்ட் த வேல்யூ ஆஃப் எக்ஸு ஒய் இஜெட். இந்த ஃபஸ்ட் சம்மில் பாருங்கள். ஃபஸ்ட் சம்மில் பார்த்தீங்கன்னா இந்த ஈக்குவல் வருதா, ஈக்குவல் வந்தாவ இது ஈக்குவலிட்டி ஆஃப் மேட்ரிக்ஸ்னு அர்த்தம். ஈக்குவலிட்டி ஆஃப் மேட்ரிசஸ்னால் என்ன மீனிங் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்தந்த பிளேஸில், அதாவது A11 இதில் இருக்கக்கூடிய A11க்கு ஈக்குவல், A12 இதில் இருக்கக்கூடிய A12க்கு ஈக்குவல், A13 இதில் இருக்கக்கூடிய A13க்கு ஈக்குவல். அப்போ ஈக்குவல் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா இங்கே 12 இருக்கா, அதே பிளேஸில் A11 பிளேஸில் இங்கே ஒய்ன்னு இருக்குது. அப்போது ஒய் ஈக்குவல் டு 12 அப்படின்னு எழுதலாம். இங்கே எக்ஸ் இருக்கா, அதே வந்து இங்கே பார்த்தீங்கன்னா A21 பிளேஸ், அப்போ A21 பிளேஸில் இங்கே எனக்கு 3 இருக்குது. அப்போது எக்ஸு ஈக்குவல் டு 3 அப்படின்னு எழுதலாம். இது பாருங்கள் A12 பிளேஸில் இஜெட் இருக்கா, அப்போது இந்த இடத்துல இஜெட் ஈக்குவல் டு 3. இதான் நம்ம ஈக்குவலிட்டி ஆஃப் மேட்ரிக்ஸ் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். இதில் பாருங்கள் A11 பிளேஸில் இருக்கிறது எக்ஸ் ப்ளஸ் ஒய் வேல்யூ வந்து 6. அப்போது எக்ஸ் ப்ளஸ் ஒய் ஈக்குவல் டு 6 அப்படின்னு சொல்லி எழுதலாம். இது அப்படியே வச்சுக்கலாம். அடுத்தது இங்கே பாருங்கள் 5 + இஜெட் ஈக்குவல் டு 5. அப்போது 5 + இஜெட் ஈக்குவல் டு 5. அப்போது இஜெட் ஈக்குவல் டு இந்த 5 ரைட்டில் கொண்டு போனால் 5 - 5. அப்போ இஜெட் ஈக்குவல் டு 0ன்னு ஆச்சு. சரி, அடுத்தது XY, அது பிளேஸில் எங்கே இருக்குது 8னுக்கு. அப்போது XY ஈக்குவல் டு 8. இதுலேருந்து ஒய் ஈக்குவல் டு எக்ஸை ரைட்டில் கொண்டு போனால் 8/x. அப்போது ஒய் ஈக்குவல் டு 8/xங்கிறது எடுத்து இதில் அப்ளை பண்ணி பார்ப்போம். ஃபஸ்ட் ஒன்றில் அப்ளை பண்ணிப்போம். அப்போது சப்ஸ்டிட்யூட் ஒய் ஈக்குவல் டு 8/x இதில் அப்ளை பண்ணுறோம். அப்போது எக்ஸு ப்ளஸ்ஸு 8/x ஈக்குவல் டு 6 அப்படின்னு சொல்லி கிடைக்குது. இது எல்சிஎம் எடுத்தோம்னா டினாமினேட்டரில் எக்ஸ்னு வரும், கிராஸ் மல்டி பண்ணால் x² + 8 ஈக்குவல் டு 6ன்னு வரும். அடுத்தது இதை இங்கே கிராஸ் மல்டி பண்ணால் x² + 8 ஈக்குவல் டு 6x கிடைக்கும். அப்போ இந்த 6x லெஃப்ட் சைடில் கொண்டு வந்தீங்கன்னா x² - 6x + 8 ஈக்குவல் டு 0 அப்படின்னு சொல்லி நமக்கு கிடைக்குது. இப்போ இதை ஃபேக்டரைஸ் பண்ண போகிறோம். ஃபேக்டரைஸ் பண்ணும்போது மல்டி பண்ணால் 8 வரணும். அப்போது ஆட் பண்ணால் -6 வந்து நம்மளுக்கு கிடைக்கணும். அப்போது இந்த இடத்துல 4 2s are 8. அப்போ -4 -2 அப்படின்னு எடுத்துக்கலாம். அப்போ ரெண்டையும் ஆட் பண்ணால் -6 கிடைக்கும். இங்கே வேரியபிள் எக்ஸு, அதனால் டினாமினேட்டரில் எக்ஸு அப்படின்னு சொல்லி எழுதிக்கலாம். அப்போ இங்கே என்ன வரும், எக்ஸு -4 x -2 கிடைக்கும். அப்போ x -4 x -2 ஈக்குவல் டு 0ன்னு எடுத்துக்குவோம். அப்போ x -4 ஈக்குவல் டு 0. அப்போ x ஈக்குவல் டு 4.
அப்போது எக்ஸு மைனஸ் 2 ஈக்குவல் டு 0, எக்ஸ் ஈக்குவல் டு 2 அப்படின்னு சொல்லி நமக்கு கிடைக்குது. இப்போது எக்ஸுக்கு வந்து 2 வேல்யூ கிடைக்குதா, எக்ஸுக்கு வந்து 2ம் கிடைக்குது 4ம் கிடைக்குது. அப்போது இதில் அப்ளை பண்ணி பார்ப்போம். அப்போது புட்டு எக்ஸ் ஈக்குவல் டு 2 அப்படின்னு போட்டோம்னா இங்கே என்ன வரும் பார்ப்போம். ஒய் ஈக்குவல் டு 8/2ன்னு வரும். அப்போ 4, அப்போ ஒய் ஈக்குவல் டு 4ம் கிடைக்குது. அடுத்தது புட்டு இந்த எக்ஸ் ஈக்குவல் டு 4 அப்படின்னு போட்டோம்னா ஒய் ஈக்குவல் டு 8/4 அப்படின்னு போடும்போது நமக்கு இங்கே 2 அப்படின்னு சொல்லி வேல்யூ வந்து கிடைக்குது. அப்போ ஆன்சர் என்ன வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஆன்சர் வந்து எக்ஸ் ஈக்குவல் டு 4, அப்புறம் ஒய் ஈக்குவல் டு 2, இஜெட் ஈக்குவல் டு 0, ஆர் இன்னொரு வேல்யூ என்ன வரும், இந்த எக்ஸ் ஈக்குவல் டு 2, ஒய் ஈக்குவல் டு 4, இஜெட் ஈக்குவல் டு 0 அப்படின்னு சொல்லி வேல்யூ கிடைக்கும். இல்லை தேர்ட் டிவிஷனில் பார்த்தீங்கன்னா இந்த மேட்ரிக்ஸ் தந்திருக்காங்க. இதில் நம்ம எக்ஸ் ஒய் இஜெட் வேல்யூ நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். இப்போ பாருங்கள், எக்ஸ் ப்ளஸ் ஒய் ப்ளஸ் இஜெட் ஈக்குவல் டு 9 எடுத்துக்கலாம். எக்ஸ் ப்ளஸ் ஒய் ப்ளஸ் இஜெட் ஈக்குவல் டு 9, இதை வந்து ஃபஸ்ட்டு ஈக்குவேஷன் எடுத்துக்கலாம். அப்போ எக்ஸ் ப்ளஸ் இஜெட் ஈக்குவல் டு 5, அப்போ எக்ஸ் ப்ளஸ் இஜெட் ஈக்குவல் டு 5, இது 2ன்னு எடுத்துக்கலாம். ஒய் ப்ளஸ் இஜெட் ஈக்குவல் டு 7, இதை 3 அப்படின்னு எடுத்துக்கலாம். இப்போ சப்ஸ்டியூஷன் மெத்தடில் இந்த சம் போடலாம். இப்போ உதாரணமாக பார்த்தீங்கன்னா செகண்ட் எடுத்து இங்கே ஃபஸ்ட் ஒன்றில் அப்ளை பண்ண போகிறோம். அப்போது சப்ஸ்டியூட் 2 in 1 ஒன்றில் வந்து அப்ளை பண்ண போகிறோம். இப்போ 1 என்ன அப்படின்னு பார்த்தா எக்ஸ் ப்ளஸ் ஒய் ப்ளஸ் இஜெட் ஈக்குவல் டு 9. 2 என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா எக்ஸ் ப்ளஸ் இஜெட். அப்போது எக்ஸு இஜெட்டுக்கு பதிலாக 5ங்கிறது போடலாம். 5 ப்ளஸ் ஒய் ஈக்குவல் டு 9. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த ஒய் ஈக்குவல் டு 9 மைனஸ் 5, ஒய் ஈக்குவல் டு 4 அப்படின்னு கிடைக்குது. இப்போ இதுலேயே என்ன செய்யலாம், தேர்ட் ஈக்குவேஷன் எடுத்து ஃபஸ்ட் ஒன்று அப்ளை பண்ணலாம். அப்போ சப்ஸ்டியூட் த தேர்ட் இன் த ஃபஸ்ட்டு ஈக்குவேஷன். ஃபஸ்ட் ஈக்குவேஷன் வந்து எக்ஸ் ப்ளஸ் ஒய் ப்ளஸ் இஜெட் ஈக்குவல் டு 9. தேர்ட் ஈக்குவேஷன் என்னன்னு பார்த்தா ஒய் ப்ளஸ் இஜெட் வந்து 7. அப்போது ஒய் ப்ளஸ் இஜெட்டுக்கு பதிலாக 7 போடலாம். அப்போ எக்ஸு ப்ளஸ்ஸு 7 ஈக்குவல் டு 9. அப்போது எக்ஸ் ஈக்குவல் டு 9 மைனஸு 7, அப்போது எக்ஸ் ஈக்குவல் டு 2 அப்படின்னு கிடைக்கும். அப்போ இஜெட்டுடைய வேல்யூ தான் கண்டுபிடிக்கணும். அப்போது எக்ஸ் ஈக்குவல் டு 2 சப்ஸ்டியூட் எக்ஸ் ஈக்குவல் டு 2 இன் செகண்டு ஈக்குவேஷனில் அப்ளை பண்ணலாம். செகண்ட் ஈக்குவேஷன் எக்ஸ் ப்ளஸ் இஜெட் ஈக்குவல் டு 5, அப்போ 2 ப்ளஸ் இஜெட் ஈக்குவல் டு 5, அப்போ இஜெட் ஈக்குவல் டு 5 மைனஸ் 2 ஈக்குவல் டு 3. அப்போ வேல்யூ கிடைக்குது. அப்போது எக்ஸோட வேல்யூ நமக்கு 2, ஒய்யோட வேல்யூ 4, இஜெட்டோட வேல்யூ 3.